அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காகத்தை பத்தி தாங்க. காகம் நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய பறவைன்னு சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. காகம் நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை குறிக்கக்கூடிய ஒரு சகுனத்தை உணர்த்துவதாகவே எடுத்துக்கலாங்க. காகம் பார்த்தீங்கன்னா, கடவுளை கண்டா என்ன பலன்? அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து உங்க வீட்டில் காகம் கரைந்து கொண்டே இருந்துச்சுன்னா அதனால் உண்டாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நன்மையா இல்லை தீமையா அமைய போகுதா என தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதிவில் நம்ம காகத்தை தான் பார்க்க போகிறோம். தூங்கும்போது மனிதர்களுக்கு ஒரு தியானம்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. தூக்கத்தில் கனவுகள் எதுவும் ஏற்படாத தூக்கம்தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பலருக்கு பார்த்தீங்கன்னா தூங்குகின்ற போது தினந்தோறும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் குறிப்பிட்ட சில தினங்களையாவது கனவுகள் ஏற்படுவதை அனுபவத்தில் நீங்கள் கண்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் தூக்கத்தில் பலவிதமான பொருட்களை காண்பவர்களுக்கு அதற்கேற்ற பலன்கள் பற்றியும் சாஸ்திரங்களே சொல்லியிருக்காங்களாம். அத்தகைய கனவுல தான் காகம் பறவை கண்டால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நமது மத புராணங்களை பார்த்தீங்கன்னா காக்கை பறவையே நவகிரகங்களில் நீதி பகவானும் ஆயுள்காரனாக இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவானுடைய வாகனமாக கூறியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மறைந்த நமது முன்னோர்களுடைய காகங்கள் வடிவம்னு எடுத்து தினந்தோறுமே நாம் காகங்களுக்கு வைக்கின்ற உணவை சாப்பிட்டு நம்மை ஆசிர்வதிப்பதாகவும் நம்புகிறோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கனவுல இத்தகைய காகம் பறவை கண்டாலே ஒரு விதமான பயமோ பல சந்தேகங்களும் மனதில் ஏற்படுங்க. சாஸ்திர அறிஞர்கள் கூறும்போது பார்த்தீங்கன்னா நாம் உறங்கும் போது ஏற்படுகின்ற கனவுல காகப்பறவை கூட்டமாக அமர்ந்திருப்பது போலவோ இல்லை கூட்டமாக நமது தலைக்கு மேலே பறப்பது போல கனவு கண்டிங்கன்னா இன்னும் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிகுதியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தங்க. யோகம் ஏற்படுவதை குறைக்க வல்ல ஒரு கனவு அறிகுறின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒற்றை காக்கையோ ஒற்றை காக்கை பறவையை நம்மை நோக்கி வருவது போல நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா காகம் நம் அலைகள் கொத்துவது போல கனவுல கண்டாலுமே கனவு கண்ட நபருக்கு சனி பகவானுடைய கிரக பாதிப்புகள் இன்னும் முழுமையாக தீரவில்லைன்னு தாங்க அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒற்றை காக்கையை கனவுல வருவது அந்த நபருக்கு கண் திருஷ்டிகள் அதிகம் இருப்பதை குறிக்கும் ஒரு அடையாளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எதிரிகள் அவருக்கு செய்திருக்கின்ற செய்வினை மாந்திரிக ஏவலாகவும் குடும்பத்தில் ஏற்பட வருகின்ற பிரச்சனைகள் பற்றிய சூட்சும எச்சரிக்கையாக இது குறிக்குது. அதற்கான எச்சரிக்கையுடன் நடைபெறுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லை தரும் பறவைகளாக கருதப்பட்டாலுமே காகங்க மாந்திரிக ஏவல்கள் தீய சக்திகள் போன்றவற்றை ஒழிக்கும் ஆற்றல் காக பறவைகளுக்கு இருக்குதாங்க. உங்கள் தூக்கத்தில் ஏற்படும் கனவுகளில் ஒற்றை காக்கை கண்டிங்கன்னா அதற்கு மறுநாளே எழுந்து குளித்து முடித்ததுமே காகங்களுக்கு உணவிடுவதே ஒரு சிறந்த பரிகாரங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தினமுமே காலங்களில் உழவிட்டு வருபவங்களுக்கு செய்வினை கந்திஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் முடிந்தவரை காகங்களுக்கு உணவிடுவதை பழக்கமாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தன் அன்றாட வாழ்வில் தினமும் காணக்கூடிய ஒரு பறவை தாங்க இந்த காகம். நமது இறந்த முன்னோர்களின் அம்சமாக தான் காகங்களை நாம் அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் அன்னம் இட்டு வருவதை வழக்கமாக வச்சுருக்கோம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் காகம் மொய்யாது கரைஞ்சின்னா யாராவது விருந்தினர் வரப்போவதாக தான் சகுனன்னு நம்பி இன்றுமே பார்க்குறாங்க. காக்கை பாடினியாரும் சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களையும் கூறியிருக்காரு. பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போணுச்சுன்னா தன லாபத்தியம், இடமிருந்து வளம் போணுச்சுன்னா தன நஷ்டத்தையும் உண்டாக்குமா. பயணிக்கும் போது அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டு வந்துச்சுன்னா பயணத்தின் தவிர்த்து விடுங்க. ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டு காட்சியை தென்பட்டுச்சுன்னா பயணம் உங்களுக்கு இனிதாக அமையுங்க. ஒருவருடைய பயணத்தின் போது பார்த்தீங்கன்னா அவரது வாகனம் குடை காலனி அவரது உடல் நிழல்ல காகம் தன் சிறகால தீண்டினுச்சுன்னா பயணத்தின் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அகால மரணம் ஏறலாம். அதனால் அன்றைய தினமே வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே நேரம் பூஜை செய்வது போல உங்கள் மீது காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினுச்சுன்னா அந்த பயணத்தில் உங்களுக்கு பலவிதமான தனலாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டுச்சுன்னா பயணத்தின் போது உங்களுக்கு உணவு பஞ்சம் இருக்காது. ஒரு பெண்ணில் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கிறது போல் நீங்கள் கண்டிங்கன்னா தனலாபமோ பெண்களால் நன்மை உங்களுக்கு உண்டு. காகம் ஜோசியம் தெரிந்தால் கவலைப்படாமல் இருக்கலாங்க. காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பார்த்தோம்னா
பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் வந்து எதிரிகள் தொல்லையும் இரவழ அசாதாரணமாக பறக்கும் காகம் வந்து அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிட போவதையும் சகுனமாக தெரிவிக்குதுங்க. மேலே படுகின்ற காகம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல் உபாதை நேருதலை குறிக்குதுங்க. காகங்கள் வந்து கூட்டமாக ஓடும் ஊரில் மேலே பறந்துச்சுன்னா அவருக்கு ஏற்பட உள்ள ஒரு பெரும் ஆபத்தை குறிக்குதுங்க. நமக்கு நடக்க இருப்பதை பல்வேறு நிகழ்வுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாங்க. அந்த வகையில் தான் காக்கா சகுனமும் சொல்லலாங்க. காகம் பார்த்தீங்கன்னா சிலவற்றை அறிகுறிகளாக முன்கூட்டியே நமக்கு சொல்லுதுங்க. திடீரென இறந்த காகத்தை நீங்கள் பார்த்தால் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். சாலத்தை பயணிக்கும் போது திடீர்னு காகம் பறந்து வந்து உங்கள் முன்னாடி அமர்ந்திருப்பதை கண்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்ல காரணங்களுக்காகவும் இருக்கலாம், தீய காரணங்களுக்காகவும் இருக்கலாங்க. ஏன்னா இந்து மதத்தில் காகம் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்களுடைய உருவமாக தான் கருதுகிறோம். அதனால தான் காகத்திற்கு படையல் வைத்து வழிபட்டு வரோம். காகம் பார்த்தீங்கன்னா நிதியின் கடவுளாக இருக்கக்கூடிய சனிதேவியின் வாகனமாக கருதப்படுது. எனவே நீங்கள் திடீரென்று ஒரு காகத்தை பார்த்தீங்கன்னா அது அசுபமான அர்த்தங்களையும் கொண்டிருக்கலாங்க. காகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய மரணத்தை முன்னறிவிப்பதாக சொல்லப்படுது. சாலையில் இறந்த காகத்தை பார்த்தா எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கடி இருக்க போகுதுன்னு தாங்க அர்த்தம். காகமும் சனியினுடைய கோபத்தை தான் வெளிப்படுத்துது. சனியின் தோஷத்தை குறிக்குதுங்க. சாலையில் செத்த காக்கையை பார்த்தீங்கன்னா சனி சில காரணங்களால் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் தான் அர்த்தங்க. காகம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த காகத்தை நீங்கள் பார்த்தாலே உடனடியாக சனி பகவான் கோயிலுக்கு சென்று மன்னிப்பு கேட்டுக்கோங்க. தீபம் ஏற்றி வழிபடுங்க. முன்னோர்களின் கோபத்தை தணிக்க என்ன செய்யணுமோ அதை செய்து வழிபடுங்க. பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பித்ரு அம்சமாகவும் பார்க்கப்படுது. அதனால தான் அமாவாசையில் காகத்திற்கு படையில் இருந்து முதல் உணவு வைக்கப்படுதுங்க. அவரவர் செய்யும் புண்ணிய கர்மத்திற்கு ஏற்பதான் காகத்தின் மூலம் சில அறிகுறிகளாக இறைவன் நமக்கு உணர்த்துதுங்க. நாம் வெளியில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எந்த திசையில் இருந்து காகம் கரையுதோ அதற்கு ஏற்ப காரிய வெற்றி ஏற்படுன்னு பச்சை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இதன்படி எந்த திசையில் காகம் கரைஞ்சுன்னா கத்தினாலும் என்ன பலன்னு தெரிஞ்சுக்க போகிறான். கிழக்கு திசை கரைஞ்சுன்னா எடுத்த விஷயம் லாபமாக முடியும், அரசு ஆதரவு பெருகும், தங்க நகை சேர்க்கை உண்டாகும், நட்பு வட்டாரமும் அதிகரிக்குங்க. தென்கிழக்கு திசைனா தங்கத்தால் லாபம் பெருகும், பகைவர்கள் விலகுவாங்க. தெற்கு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் லாபமாக முடியும். தென்மேற்கு வந்து பொருள் லாபம் ஏற்படும், தயிர் எண்ணெய் உணவுப் பொருளில் உணவு சமத்தட்ட பொருட்களால் பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். அடுத்ததாக வரக்கூடிய மேற்கு திசையில் கரைந்துச்சுன்னா மனதிற்கு இனிய செய்திகள் வரும். நெல் தானியம் முத்து பவளம் போன்றவற்றால லாபமும் கடலில் இருந்து கிடைக்க பொருளால் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் உண்டாகும். அடுத்ததாக வரக்கூடியது வடமேற்கு திசை தாங்க. எடுத்த காரியங்களை இழுபறி நிலை ஏற்பட்டது. வடக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தால் லாபமும் வாகன சேர்க்கை உண்டாகும். வஸ்திரத்தில் லாபமும் புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும். வடகிழக்கு தான் கையில் உள்ள பொருள் விரயமாகுமா. நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு நேரடியில் நீங்கள் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா அந்த பயணத்தை தவிர்த்துவிடுங்க. காகா நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு வலப்புறத்திலிருந்து இடதுபுறம் பறந்து சென்றுச்சுன்னா லாபமும், இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் பறந்துச்சுன்னா காரியத்தில் நஷ்டம் ஆகுமா. உங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தினமுமே காலையில் காக்கைக்கு உணவு வைப்பதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க. தினமுமே உணவு வைக்காத நபர்களாக இருந்தாலும் கூட அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களின் வழிபாட்டுக்கு முன்னோர்களின் வடிவமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவு வைத்து வழிபடுவாங்க. முன்னோர் வழிபாடும் காக்கைக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயல்னே சொல்லலாங்க. உடல் முழுவதுமே மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை பார்த்தீங்கன்னா வீட்டில் அருகலை அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கரைஞ்சினா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதை தவிர்த்து விடுங்க. வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு செல்வது நல்லதுங்க. வீட்டில் உள்ள விநாயகர் மற்றும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லதாக சொல்லப்படுது. அம்மில் பலர் பார்த்தீங்கன்னா நம் தலை மீது காகம் தாக்க வருவதை பார்த்துருப்போம். அதுதான் இட்ட முட்டையை அல்ல குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்ளும். ஆனால் பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் உங்கள் மீது தாக்க வந்துச்சுன்னா அது தீய சகுனத்தை தான் குறிக்குதுங்க. உங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்குது. நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிக்காகம் இல்லைன்னா சாதாரண காகம் நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி அமர்ந்து தொடர்ந்து கரைவதை பார்த்துருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியுமே நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கோங்க.
மணிக்காகம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரைவது கண்டால் நமக்கு வீடு மனை யோகம் உண்டாக போகுதுன்னு எடுத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.